விவேகானந்தர் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அவர் அருகாமையிலே ஒரு பிச்சைக்காரனும் அமர்ந்திருக்கிறார். அந்த ஊரிலே ஒரு நபர் தினம்தோறும் இந்த பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். ஒரு நாள் அந்த நபர் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகுது. உடனே இந்த பிச்சைக்காரர் கோவப்படுறார். நீ என்ன இவ்வளோ தாமதமாக வர அப்படின்னு கோவப்படுறார். உடனே அந்த சாப்பாடு கொடுத்தவர் கேட்குறார், தினமும் சரியான நேரத்தில் தானேப்பா உனக்கு சாப்பாடு கொடுத்தேன், இன்றைக்கி கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, கோவப்படுறியே, நீ நன்றி கெட்டவனாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு புறப்படுறார். விவேகானந்தர் அவரை அழைத்து கேட்கிறார், யார் நன்றி கெட்டவன் என்று. அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றான் அவன் தான் நன்றி கெட்டவன் என்று இவர் சொல்லுகிறார். நீதான் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்று சாப்பாடு கொடுத்தவரை பார்த்து விவேகானந்தர் சொல்லுகிறார். ஏன் என்று அவர் கேட்கிறார். நீ தர்மம் செய்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பை அவன் கொடுத்திருக்கிறான். அதனால் நீதான் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். நீ சொர்க்கத்துக்கு போவதற்கான சாவியை அவன்தான் வைத்திருக்கிறான்.